டைம் என் சேனல் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லியோட அண்ணன் மல்லி வீட்டுக்கு வர்றாங்க. மல்லி கேக்குறாங்க, என்னன்னு நல்லா இருக்கியா, உடம்பு இப்ப தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மல்லியோட அண்ணன் கேக்குறாங்க, ஏன் அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல விஜய் எங்கன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே விஜய் சார் வந்துடுறாரு. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அப்போ மல்லியோட அண்ணன் கேக்குறாங்க, உங்களோட முதல் ஒய்ஃப் வந்திருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க 2 ஒய்ஃபோட காலையில ஒருத்தி சாயந்தரம் ஒருத்தின்னு குடும்பம் நடத்திட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட அண்ணன் கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு மல்லியும் விஜயும் பதறி போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கதிரேசன் சார் கிட்ட காசு பணம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு இங்கே இருக்க ஆசை வந்துருச்சு, இப்படியே செட்டில் ஆயிடலான்னு. உடனே அவங்க போலி டாக்டர் தானே சுதாகரை ஏமாத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அது சுதாகருக்கு தெரிஞ்சிச்சு. அவரு ஃபோன் பண்ணி, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் இப்பவே ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட உன்னை பத்தி சொன்னேன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உன்னோட உருட்டல் மிரட்டல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, ஏன்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு ரேணுகா சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ கதிரேசன் வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல ஜெயில இருந்தாலும் சரி, அதுக்கு அங்கெல்லாம் இருக்கிறதுக்கு முதல்ல உனக்கு உயிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.